வணக்கம் நண்பர்களே, சதாசிவ பிரம்மம் யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வணங்கி வரவேற்கின்றோம். எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் திருவருளாலும் குருவருளாலும் எல்லாம் நன்மையே நடக்கட்டும் என்று வாழ்த்தி, இப்போ நாம் பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு கேதுவும் ஈர்ப்பு விதி ஜோதிடமும். பொதுவாக ஒருத்தருடைய ஜாதக அமைப்பில் ராகு கேதுவினுடைய பங்கு பெரிய அளவில் அந்த ஜாதகத்தை இயக்கிக்கிட்டே இருக்கும். அதில் ராகு கேது அப்படிங்கிற ஒரு நிழல் கிரகம், சாயா கிரகம், ஈர்ப்பு விதி ஜோதிடத்துக்கும் அதுக்கும் எந்த அளவுக்கு ஒரு இணக்கம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். பொதுவாக ராகுவுடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவாதிரை, சுவாதி, சதயம். கேதுவுடைய நட்சத்திரம் அசுபதி, மகம், மூலம். இந்த 6 நட்சத்திரமும் ராகு கேதுவுடைய நட்சத்திரம். அப்போது இந்த நட்சத்திரத்தில் யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ இந்த திசையில் தான் முதல் திசை அவங்களுக்கு வரும். அப்போது இடைப்பட்ட திசையில் கூட பார்த்தீங்கன்னா ராகுவுடைய திசையோ கேதுவுடைய திசையோ வரும். அப்போது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராகுவுடைய நட்சத்திரத்துலேயும் கேதுவுடைய நட்சத்திரத்துலேயும் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவங்களுடைய எண்ணங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, அந்த ராகு நல்ல இடத்துல போய் உக்காந்துக்கிட்டார் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இயற்கையாகவே பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு கிடைச்சிடும். இதே ஒரு ராகு ஒரு அவர் 6, 8, 12 இல்லை அவருடைய பகை நட்சத்திரங்கள் எதாவது போய் உட்காந்துக்கிட்டார் அப்படின்னா நிச்சயமாக அவருக்கு இந்த ராகு நெகட்டிவ் தான் கொடுப்பார். ஏன்னா அந்த எல்லா கிரகமும் பார்த்தீங்கன்னா கிளாக் சைடு வளமிருந்து இடமாக போகும். ஆனால் இந்த ராகு அது பார்த்தீங்கன்னா இடமிருந்து வளமாக போக ஆரம்பிக்கும். ஆன்டி கிளாக் சைடு தான் சுத்த ஆரம்பிக்கும். அப்போது ஒருத்தருடைய ஜாதகத்தில் ராகு கேது அப்படிங்கிற ஒரு நிழல் கிரகம் எப்பவுமே மேக்சிமம் நெகட்டிவ் சிந்திக்கும் அப்படிங்கிறது ஒரு விதி. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒருத்தருக்கு லக்னத்தில் ராகு இருக்குது. அப்போ லக்னத்தில் ராகு இருக்கக்கூடியவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் என்ன சொல்லுவார், கல்யாணத்துக்கு போய் தலையை கட்டிட்டு வந்துடுறேங்க அப்படின்ட்டுருவார். இது என்னங்க ரொம்ப இருக்குது. அப்போது ராகுவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மனித தலை பாம்பு உருவம், கேதுவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாம்பு தலை மனித உருவம். 2 பேரும் பார்த்தீங்கன்னா பாதி உருவங்களில் இருக்கிறதுனால இந்த ராகு கேது இருக்கக்கூடியவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒன்று பாசிட்டிவ் எனர்ஜியில் ஃபுல்லாக இருப்பாங்க, இல்லை நெகட்டிவ் எனர்ஜியில் ஃபுல்லாக இருப்பாங்க. வெளியில் போறியா போயிடாதப்பா, அங்கெல்லாம் பயங்கரமாக சண்டை இருக்குது, இது நெகட்டிவ். வண்டியில் போறியா கீழே விழுந்துடாத, பார்த்து போ, கையை காலை முடிச்சுட்டு வந்துடாத அப்படிமா. ஒரு சிலர் நல்லா இருங்கப்பா, நல்லா டெவலப் ஆகும்ப்பா, வளருங்கப்பா, வாழ்க வளருங்க, முன்னேறுங்க, இப்போ சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அப்போ ராகு கேது 2 பாதையையும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் ராகு தன்னுடைய முதல் பயணத்தை பார்த்தீங்கன்னா நெகட்டிவை ஸ்டார்ட் பண்ணி பாசிட்டிவ்குள்ளே கொண்டு போகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சினிமா துறையில் இருக்கிறாங்க, 40 வருஷம் கஷ்டப்பட்டு எனக்கு அந்த சான்ஸ் கிடச்சிச்சு, அதுக்கப்புறம் தான் நான் சக்ஸஸ் ஆனேன். அதே சினிமா துறையில் கவிஞர்கள் இருக்கிறாங்க, இல்லை ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்கிறாங்க, ஒரு வீடியோகிராஃபர் இருக்கிறாங்க, இல்லை ஒரு நல்ல ஒரு டான்ஸர் இருக்கிறாங்க, இல்லை ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்கிறாங்க, இல்லை சாதாரணமான துறைகளில் கூட பார்த்தீங்கன்னா 40 வருஷம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி தான் நான் பாஸ் பண்ணி போனேன். இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. முதல்ல நெகட்டிவ் ஒரு கஷ்டத்தை கொடுத்து அடுத்தது பாசிட்டிவ் கொடுத்துருது. அப்போ இதுக்கும் ஈர்ப்பு விதிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நம்ம திரும்ப கேட்கலாம். அப்போது ராகு கேது இருக்கக்கூடியவர்கள், ராகு கேது நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், இல்லை ராகு தன்னுடைய திசையை நடத்தக்கூடியவர்கள் இன்றைய அந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் ஈர்ப்பு விதின்னு சொல்லக்கூடிய எண்ணங்களை பாசிட்டிவாக கொண்டுகிட்டு வர்றாங்களோ அவங்க எல்லாருமே அந்த ராகுனுடைய திசையில் கேதுவனுடைய திசையில் சக்ஸஸ் ஆகிடுவாங்க. ஒருத்தர் கேதுவுடைய திசையில் நெகட்டிவ் திங்க் பண்ணிட்டாருன்னா அவங்க முழுக்க அந்த திசையில் இருக்கக்கூடிய 7 வருடமும் மிகப்பெரிய அளவில் நஷ்டத்தை தான் சந்திப்பாங்க. அதே கேதுவுடைய திசையில் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவாக திங்க் பண்ணிட்டாரு, பாசிட்டிவ் அவர் உள்ளுக்குள்ளார ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாரு, பாசிட்டிவ் உள்ளுக்குள்ளார அப்படியே ரேஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த எண்ணங்கள் கொடி கட்டி பறக்க வைக்கும். ஏன்னா கேதுவுக்கு தான் கொடி. எந்த கிரகங்களுக்கும் இல்லாத மகாசக்தி கேதுவுக்கு மட்டும்தான் இருக்குது. கேது தான் கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு வித்தையை அவர் தான் நம்ம கற்றுக் கொடுப்பார். கேது தான் கொடி. அப்போ அதே ராகு அப்படின்னு சொல்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா மாயக்கிரகம், மாயாஜால கிரகம், பிரம்மாண்டமான கிரகம். அதே ஒருத்தருடைய ராகு திசையில் யாரெல்லாம் ஒருத்தர் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்க, இப்போ ராகு திசை வரலாம், இல்லை ராகு புத்தி வரலாம். அப்போ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்களோ அந்த ராகு மிகப்பெரிய ராஜ யோகத்தை கொடுத்துருவார்.
ராகு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்தார். ராகு திசையில் தாங்க நான் முன்னேறினேன், ராகு திசையில் தாங்க வீடு கட்டினேன், ராகு திசையில் தாங்க எனக்கு பெரிய அளவில் போஸ்டிங் கிடைச்சிச்சு, ராகு திசையில் தாங்க நான் எங்கேயோ போனேன். அவர் போயிட்டே இருப்பார். அந்த 18 வருடமும் யாரையும் அசைக்க முடியாத அளவுக்கு. ஏன் அப்படின்னா ராகுக்கு அது அசுர கிரகம். அப்போ தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வளர்ச்சி அசுர வேகத்தை கொடுக்க ஆரம்பிச்சோம். அப்போ அந்த இடத்துல செய்ய வேண்டிய விஷயம் எது அப்படின்னா நமது எண்ணம், எண்ண ஓட்டம், சிந்தனை, இந்த மூன்றுமே பாசிட்டிவாக இருக்கும். அப்போது நெகட்டிவாக வரக்கூடாது. அந்த நெகட்டிவாக வராத இருக்கிற வரைக்கும் இந்த ராகுவுடைய திசையோ கேதுவுடைய திசையோ நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க, ராகு காலம் தாங்க எனக்கு யோகம், ராகு காலத்தில் நான் செய்கிற விஷயம் அத்தனையுமே எனக்கு சக்ஸஸுங்க. அப்போ ஒருத்தர் ஏன் ராகு காலத்தில் ஒரு காரியம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க? ராகு காலகட்டத்தில் தான் நமக்கு நெகட்டிவாக சிந்திக்கக்கூடிய எண்ணம் தானே உருவாயிடும். அதனால தான் அந்த இடத்துல ராகு காலத்தில் நீங்கள் எந்த வேலையும் செய்ய வேண்டாம். ராகு காலத்தில் போய் துர்க்கையம்மனில் போய் தீபம் போடுங்க, இல்லை பைரவர வழிபாடு செய்யுங்க, ராகு காலத்தில் போய் இவருக்கு நாகருக்கு போய் பூஜை பண்ணுங்க, ராகு காலத்தில் பார்த்தீங்கன்னா திருநாகேஸ்வரத்தில் நாகேஸ்வரருக்கு பூஜை நடக்கும், ராகுவுக்கு பூஜை நடக்கும். அப்போது ராகு அப்படிங்கிறது ஒரு விஷகாலம். அந்த விஷகாலம் அப்படிங்கிறது நமதோட எண்ணங்களை எதிர்மறையாக சிந்திக்கக்கூடிய சிந்தனையை உருவாக்கிடும். இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ்க்காக ஒரு அமௌண்ட் போடுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இது நஷ்டமாயிடுச்சுன்னா, இது நமக்கு லாஸ் ஆகி நம்ம லைஃபே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு அமௌண்ட்டை நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற நல்லா வளர்ச்சி அடையணும், நல்லா முன்னேறணும், வாழ்க்கையில் நம்ம நல்லா பெரிய அளவில் டெவலப் ஆகணும் அப்படின்னு நினச்சி அதை கொடுக்கணும். அப்போ ஏன்னா எண்ணம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படிங்கிற மாதிரி நாம் செய்யக்கூடிய சிந்தனை முதல்ல சிந்தனை பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த விஷயம் லைஃப் டைம் லாஸ்ட் டைம் வர வரைக்கும் உங்களுக்கு அது பாசிட்டிவாக தான் நடக்கும். அப்போது நம்ம சிந்திக்கக்கூடிய முதல் சிந்தனை நமக்கு ஒரு கோணலாக அமைஞ்சிருச்சு, இல்லை நமக்கு அது ஒரு நெகட்டிவாக அமைஞ்சிருச்சுன்னா லைஃப் டைம் நமக்கு அது நெகட்டிவாக தான் அமையும். அப்போது ஒருத்தருடைய ஜாதகத்தில் ராகு திசையோ கேது திசையோ இல்லை ராகு புத்தியோ கேது புத்தியோ நடக்கும்போது தான் அவங்களுக்கு சிந்தனை நெகட்டிவாக சிந்திக்க வைக்கும். அப்போ ராகு திசை ஒருத்தருக்கு வரும்போது தான் அவங்களுடைய மனசு வீட்டில் சண்டை வரும், நெகட்டிவாக பயங்கரமாக பேசுவாங்க, அந்த வீடே ஃபுல் நெகட்டிவாக மாறிடும். அப்போ அவங்களுடைய முகம் எண்ணம் எல்லாமே மாறிடும். அப்போ அந்த இடத்துல அதிகமாக தூங்குறது, இல்லை ட்ரிங்க்ஸ் ஹேபிட் இருந்துச்சுன்னா அப்படின்னு சொன்னோம்னா ட்ரிங்க்ஸு போய் அடிக்ஷன் ஆகிறது, இல்லை வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சண்டை வம்பிழுத்துக்கிறது, இந்த மாதிரி நெகட்டிவாக போயிட்டே இருப்பாங்க. அப்போ பாசிட்டிவாக நம்ம உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னம்னா அந்த ஈர்ப்பு விதி நமக்கு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ ஈர்ப்பு விதியை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கவே முடியாது. ஈர்ப்பு விதிக்குள்ளார நம்ம உள்ளே போகும்போது என்னடா வளர்ந்து பேசுறது ஈர்ப்பு விதிங்கிறாங்க, என்னங்கிறாங்க, சிந்தனைங்கிறாங்க. அப்போ ஈர்ப்பு விதியை பற்றி நம்ம சிந்திக்கிறோம். இப்போ ஒரு கோவிலில் போய் உட்காந்து நம்ம பூஜை பண்ணுறோம், சாமி கும்பிட்றோம் அப்படின்னா ஒரே எண்ணங்களை ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கும், பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ இந்த பிரார்த்தனை நமக்கு வெற்றியை கொடுக்குது. அதே மாதிரி தான் ஈர்ப்பு விதியும். காலையில் எந்திரிச்ச உடனே உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னவா மாறணும் அப்படிங்கிற விஷயத்த முதல் பிரபஞ்சத்துக்கு தெரியப்படுத்தணும். இப்போது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் தோற்றுக்கிட்டே இருப்பாங்க. ஏன் வாழ்க்கையில் தோக்குறான் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு சிந்தனையே இருக்காது. அப்போ ஏன் என்ன விஷயம் அப்படின்னா நாம் வாழ்க்கையில் எங்கே போகிறோம், எங்கே போக போகிறோம் அப்படிங்கிற சிந்தனையும் முடிவும் இன்னும் எடுக்கலைன்னு அர்த்தம். யாரெல்லாம் வாழ்க்கையில் தோக்குறாங்க, யாரெல்லாம் என்னால் வாழ்க்கையில் வாழ முடியல, வாழ்க்கையில் நான் தோல்வி மட்டும்தான் நான் அடைஞ்சிருக்கிறேன், தோல்வியை மட்டும்தான் நான் ஸ்டார்டிங்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்துருக்குறேன்னு சொல்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வாழ்க்கையில் நாம் எந்த இடத்துக்கு போக போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை சிந்திக்கவே இல்லை. யார் ஒருத்தர் எடுக்கக்கூடிய முடிவு முதல்ல ஸ்ட்ராங்காக இருக்குதோ அந்த விஷயம் அவருக்கு லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக வரும், கரெக்டாக அந்த இடத்துல சக்ஸஸ் ஆகும். அப்போ யாரெல்லாம் வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வாழ்க்கையில் எடுக்கப்பட்ட முடிவு தெளிவாக இருந்துச்சுன்னு அர்த்தம். அப்போ யாரெல்லாம் வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எடுக்கப்பட்ட முடிவு இன்னும் சரியாக எடுக்கலைன்னு அர்த்தம். அப்போ முடிவு எடுக்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல உருவாகக்கூடியது என்ன அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் தான். அப்போ எண்ணங்களை நாம் உருவாக்குறோம் அப்படின்னா அந்த எண்ணங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி அதிகமாக இருக்கிற அளவுக்கு உருவாக்கணும். அப்போது ஒரு எண்ணங்கள் எப்போ சக்தி பெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணங்களை திருப்ப 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 யார் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா சக்தி அடையும்.
அந்த இப்போ உதாரணத்துக்கு ஒரு மந்திரம் சொல்கிறோம்னா மந்திரங்கள் வந்து அதிக முறை ஜபம் பண்ணாங்கன்னா அந்த மந்திரத்துக்கு சக்தி வந்துடும். அதே மாதிரி தான் எண்ணங்களும். அந்த எண்ணத்தை வந்து திருப்பி 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 பார்த்தீங்கன்னா ஜபம் பண்ண அந்த எண்ணங்களுக்கு சக்தி வரும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏதோ ஒரு ரோட்டில் நம்ம ஒரு ட்ராவலிங்கில் போயிட்டு ஒரே ஒரு கடை மட்டும்தான் இருக்கும். ஒரே ஒரு கடை தான் இருக்கும். ஆனால் அந்த கடையில் அவ்வளோ கூட்டமாக இருக்கும். அப்போது எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ளார ஒருத்தர் வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை வந்து உருவாக்குறாரு அப்படின்னா அவருடைய எண்ணங்கள் தான் அதுக்கு காரணம். என்னுடைய கடையில் நல்லா வியாபாரம் ஆகும், என்னுடைய கடையில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், என்னுடைய கடையில் இவங்க நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, நிறைய பேர் வந்து அந்த பலன்களை வந்து அனுபவிப்பாங்க, பொருள் வாங்குவாங்க. இதே ஒரு காம்ப்ளெக்ஸ்குள்ளாரையே ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயே ஒரு கடை வச்சுருப்பார். ஒருத்தர் கூட அந்த கடைக்கு போக மாட்டாங்க. அப்போ அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்? நம்ம கடைக்கு யார் வர போகிறா, நம்ம கடைக்கு வந்தாலும் அவன் கேட்குற மாதிரி பொருள் இருக்குதா, நம்ம கடைக்கு வந்தாலும் வாங்கவா போகிறான், இப்படி திங்க் பண்ணுறதுனால தான் அந்த இடத்துக்கு யாரும் வர்றதில்லை. ஃபஸ்ட்டு நம்மளை பார்க்கும்போதே அந்த எண்ணங்கள் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும். செகண்டு, நம்ம செய்யக்கூடிய செயல்களில் வந்து அந்த எண்ணங்கள் வந்து பாசிட்டிவாகவே இருக்கும். மூணாவது, நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். இப்போ உலகத்தில் வந்து எத்தனை பேர் வந்து பாசிட்டிவ் எனர்ஜிக்குள்ளார வந்தவங்க தான் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இப்போ ஒரு ஃபேன் உருவாகிருக்குது அப்படின்னா அது ஒரு சிந்தனைகள் தான், ஒரு எண்ணம் தான். அந்த ஃபேனுக்கு அடுத்தபடியே வேறு என்ன நம்ம திங்க் பண்ணலாம்? ஒரு ஏர் கூலர் உருவாக்கலாம், ஏர் கூலருக்கு அடுத்தது ஒரு ஏசி ஒன்று உருவாக்கலாம். அப்போ அந்த இடத்துல சிந்தனைகள் எந்த அளவுக்கு மாற்றத்தை உருவாக்கிட்டே போகுது. இப்போ ஒரு சினிமா அன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நிலைக்கும் இன்னைக்கும் எவ்வளோ தூரம் தன்னுடைய அந்த பரிணாம வளர்ச்சியில் அப்படியே மாறிக்கிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் என்ன? எண்ணங்கள், சிந்தனை, விடாமுயற்சி, உழைப்பு. அப்போ யாருக்கு அது சக்ஸஸ் ஆகும்? ஒருத்தர் ஒரு சின்ன கடை வச்சிருப்பார், டீ கடை வச்சிருப்பார். அந்த டீ கடை வச்சிருக்கிறவர் வந்து முதல்ல என்ன பண்ணியிருப்பார்? ஒரு சின்ன ஒரு பைலரு, ஒரு டீ கடை, அந்த ஒரு சின்ன ஒரு குண்டா, ஒரு அடுப்பு வச்சிருப்பார், கறி போட்டு வைக்கிற மாதிரி வச்சிருப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்? ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்குவார். அதுக்கடுத்து என்ன பண்ணுவார்? ஒரு ஹோட்டலாக அமைக்கலாம்னு ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்? ஒரு பெரிய அளவில் ஒரு 2-3 பிரான்ச்சை உருவாக்குற அளவுக்கு கொண்டு வந்துடுவார். அப்போ அவருடைய சிந்தனை என்ன பண்ணுது? அதை நோக்கியே போகுது. அப்போ ஒருத்தர் வந்து பெரிய கடை வச்சிருப்பார், நம்ம கடையில் வியாபாரம் ஆகலை, பிஸ்னஸ் லாஸு, நெகட்டிவாக திங்க் பண்ணுவார். பெரிய கடை வச்சிருக்கிறவர் கீழே வந்து சின்ன பொட்டி கடை வைக்கிற அளவுக்கு வந்துடுவோம். அப்போ ரெண்டுக்குமே காரணம் என்னென்னா எண்ணங்கள் மட்டுமே. எண்ணங்கள் மட்டுமே அதிர்ஷ்டம், எண்ணங்கள் மட்டுமே நமது வாழ்க்கையினுடைய முன்னேற்றம், எண்ணங்கள் மட்டுமே வாழ்க்கையின் வெற்றி. அப்போ எண்ணங்களை யார் ஒருத்தர் வந்து சரியாக ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே வெற்றி தான் கிடைக்கும். அப்போது எண்ணங்களை யார் வந்து சரியாக உருவாக்குறாங்களோ அவங்களுடைய லைஃப்பில் எப்போவுமே சக்ஸஸ். அப்போது இந்த ஈர்ப்பு விதியில் ராகு கேதுனுடைய பங்கு பெருமளவில் அதிகமாக இருக்கிறதுனால எல்லோரும் அந்த எண்ணங்களை வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே இந்த கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சதாசிவ பிரம்மம்.